வந்துட்டா சிஸ்டர் உங்க வில்லி. வாங்கம்மா. கிராண்ட்மா, இவங்க தான் துர்காம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. தேவி அம்மா இல்லன்னு சொல்லாதீங்க, எனக்கு துர்கா அம்மா இருக்காங்கன்னு சொன்னா. துர்கா யாருன்னு பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல உன்னை நான் பார்த்தேன். என்னது ரோட்ல பார்த்தாளா? ஒரு ஆள் கிட்ட சட்டைய கழட்ட சொல்லி அத வாங்கி அந்த மனநல சரியில்லாத பொண்ணுக்கு நீ போட்டு விட்டதை நான் பார்த்தம்மா. அப்பவே கார்ல இருந்து இறங்கி வந்து உன்னை பாராட்டணும்னு நினைச்சேன். ரியலி யூ ஆர் கிரேட். ரோட்ல போன எல்லாரும் பெண்கள் உட்பட அந்த பொண்ணோட மானத்தை பத்தி கவலைப்படாம தலை குனிஞ்சிட்டு போனாங்க. ஆனா நீ மட்டும்தான் தலை நிமிந்து பாக்குற மாதிரி நடந்துகிட்ட. அந்த மனசுதாமா தாய் மனசு. அதனாலதான் தேவி உன்னை அம்மான்னு சொல்றா. வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டா பாருங்க. துர்கா, இவங்க சூரிய மாமாவோட அத்தை. ஓ, பார்வதி பெரியம்மாவோட கூட பிறந்த அக்கா. ஓ, நாளைக்கு என் பொண்ணு மாரியோட 3வது வருஷ நினைவு நாள். அக்கா அதுக்காக மும்பைல இருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு நீயும் வந்துரு துர்கா. என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. அது எப்போ முடியும்லாம் எனக்கு தெரியாது. அதனால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. சாரி. முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோமா. ம், சரி. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வர மேடம். சரிம்மா. தேவி செல்லம், நான் வரேன். அம்மா, நீங்க நாளைக்கு கட்டாயமா வரணும். சரி, நான் வரேன். பாய். பாய்மா. ஹாசினி, பார்வதி, நாளைக்கு மாரி நினைவு நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்க்கா. மாரிக்கு வச்சு கும்பிட புது புடவை மட்டும்தான் எடுக்கணும். சரி, நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். தெரியுமா, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் டிஷ் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு தான் போகணும். ஆமா பிக் சிஸ்டர், உங்களுக்காக ஹாசினி ஸ்பெஷலா ஏதோ பண்ணி வச்சிருக்குது. போய் சாப்பிடுங்க. உயிரோட இருக்கீங்களான்னு பாப்போம். சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க பெரியம்மா. சூப்பர் பெரியம்மா. ஐயோ, என்ன இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? ஆமா பிக் சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யா ஏற்கனவே அந்த துர்கா மேல கோபமா இருக்கிறான். துர்காவை பார்த்தாலே மாப்பிள்ள கோபப்படுவான். துர்காவை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வேற சொல்லி இருக்கிறான். அவ்வளவு வெறுப்பா இருக்கிறான் பிக் சிஸ்டர். அது மட்டும் இல்ல, 2வது கல்யாணம் பண்ணிக்கவும் சூர்யா சம்மதிக்க மாட்டான். ஆமாமா, ஏற்கனவே மாதாஜி ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, நடக்கல. நம்மள சொன்ன சூரிய மாமா ஒத்துக்க மாட்டாரு. ஆனா பெரியம்மா சொன்னா கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு. ஆமாக்கா, நீங்க சூர்யாவை கூப்பிட்டு பேசி பாருங்க. சரி, நான் அவங்ககிட்ட பேசி பாக்குறேன். ஹாசினி, போ, போய் அவனை கூட்டு வா. ட்ரை பண்ணி பாருங்க பிக் சிஸ்டர். ஆனா மாப்பிள்ள சம்மதிக்க மாட்டான். மாமா, சாமுண்டீஸ்வரி பெரியம்மா கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி, வா போலாம். துர்கா பொருத்தமா இருப்பாள். பெரியம்மா, மாமா வராரு. வா சூர்யா, உட்காரு. என்னத்த கூப்பிட்டீங்களா? மாரிக்காக எடுத்துட்டு வந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. ஓ, இது மாரிக்கு ரொம்ப பிடிச்ச கலரத்த. புடவை ரொம்பவே நல்லா இருக்கு. மாரியோட மனசை புரிஞ்சு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. சூர்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. சூர்யா, மாரி நம்மள விட்டு போய் 3 வருஷம் ஆக போகுது. உனக்காக இல்லைனாலும்
நம்ம குழந்தை தேவிக்காக நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன சூர்யா, பேசாம அமைதியா இருக்க? இந்த மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கலாமா? அமைதியா இருந்தா அதுக்கு சம்மதம்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அப்பாடா, அப்போ நீ எப்பவும் இப்படி இருந்துட போறியா சூர்யா? பொதுவா தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா மாறி எனக்கு மனைவியை மட்டும் இல்ல, 10 வயசுல அம்மாவை பறி கொடுத்த எனக்கு அவ ஒரு அம்மாவா வாழ்ந்திருக்கா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இவர் கூட வாழ பாவம் மாரிக்கு கொடுத்து வைக்கல. சூர்யா மனசை நம்மளால மாத்த முடியாது. வெயிட் பண்ணுவோம். கடவுளும் மாரியும் தேவியும் சூர்யா மனசை மாத்துவாங்க. ஆமா, நாளைக்கு காலையில பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு பெரியமா. காலையில வீட்ல இருந்து நீங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு மட்டும்தான் போகணும். ஆமாக்கா, கோவில்ல போய் பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டு நேரா மாறி சமாதிக்கு போய் புடவைய வச்சு கும்பிடுறோம். சந்தோஷம், அப்படியே செஞ்சிருவோம். மாறி இருக்கிற வரைக்கும் அடிக்கடி நம்ம வீட்ல இந்த மாதிரி பூஜை விசேஷம் எல்லாம் நடக்கும். மாறி போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் எந்த நல்ல காரியமும் நடக்கலக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்குதான் நல்ல காரியம் நடக்க போகுது. ஆமா பார்வதி,